எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது, 47 வேக்கன்சி இருக்குது. இதற்கு எப்பொழுது ஃபேஸ் 2 இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும். இந்த ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்க யாராவது இந்த இன்டர்வியூக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன் இந்த 47 வேக்கன்சியை யாருமே எடுக்கலை? இந்த குரூப் 2வோட கட் ஆஃப் என்னவாக இருக்கும்? ஸோ நமக்கு ஓடிக்கு கட் ஆஃப் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? நான் ஓடிக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது, ஸோ எதற்காக இப்போது இந்த கட் ஆஃப்லாம் இப்போ டெரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணம் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதில் நமக்கு மொத்தமாக இருந்த 161 இடங்களில் 47 இடங்கள் காலியாக இருக்குது. அதில் குறிப்பாக ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டு காலியாக இருக்குது. 47 வேக்கன்சி காலியாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நல்ல போஸ்ட்டு. இதை ஏன் எடுக்கலை இவங்க அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி ஒரு 7-8 பேர் போல் எடுத்திருக்காங்க இந்த போஸ்ட்டு. ரொம்ப நல்ல போஸ்ட்டு. ஸோ நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் நான். இதை தாண்டி இவங்க வந்து எதற்காக இந்த சீனியர் இன்ஸ்பெக்டருக்கும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? அதுவும் ரேங்க் 150லேருந்து 200 வரைக்கும் இருந்ததில் நிறைய பேர் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 150வது ரேங்க்லேருந்து 200வது ரேங்க் வரைக்கும் 5 பேர் மட்டும்தான் இந்த ஓடி போஸ்ட்டை எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாருமே வேண்டாம், நான் நான் ஓட்டிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க நான் ஓட்டியில் இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்க போகிறாங்கன்னா அதுவும் வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது, 41 வேக்கன்சி தான் இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இப்போ 100 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க யாராவது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இல்லை 150 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க யாராவது நான் ஓடி போஸ்ட் எடுக்கலை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா அவங்களுக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குமா? 150க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருக்கும், சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்கும். சீனியர் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்திங்கன்னா 2013 போன பேட்சுக்கு இன்னும் ப்ரமோஷன் வாங்காமல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக சேர்ந்தவங்க, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராகவே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 11 வருஷமாக ஒரு ப்ரமோஷன் இல்லாத ஒரு போஸ்ட்டுக்காக 10 வருஷமாக நோட்டிஃபிகேஷனே வராத ஒரு போஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அப்படின்றது. இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா அடுத்ததில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் சீக்கிரம் அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், இது மாதிரியான ப்ரமோஷன் நிறையா இருக்கும். நீங்கள் ஹை ப்ரொஃபைல் பீப்புளோடவே இருக்கக்கூடியது. சரி, கிளரிக்கல் ஒர்க்கு தான், ஃபீல்டு ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு கமிஷனரேட் இருக்குது ஒரு 7-8 இடத்துல. அங்கே வந்து இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்கும், எஸ்பி ஆஃபீஸில் இருக்கும், ஐஜி டிஐஜி ஆஃபீஸில் இருக்கும், எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்கும். அந்தந்த ஊர்லேயே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஹெச்ஆர்என்சி எடுக்கிறீங்க. ஹெச்ஆர்என்சியில் 2013 இப்போ வரைக்கும் ப்ரமோஷனே இல்லை. சீனியர் இன்ஸ்பெக்டரில் மட்டும் அந்த ப்ரமோஷன் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் கொடுத்துட்றாங்க, சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க. சிஎஸ்ஆர்லேருந்து நீங்கள் அடுத்த ப்ரமோஷன் போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 15-20 வருஷம் ஆகும். அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு. புதுசாக வந்து சேரவங்க எப்படின்னு தெரியல. இப்போது ஒரு 7-8 ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு கடந்த ஒரு 12-13 வருஷத்தில், 15 வருஷத்தில். அவங்க எல்லாருமே இன்னுமே அந்த போஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் அந்த இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே உங்களுக்கு சீனியர், சூப்பர் சீனியர், சுப்ரீம் சீனியர் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்றக்கப்ப இந்த போஸ்ட்டுக்காக இந்த நல்ல போஸ்ட்டை ஏன் வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற விவரம் எனக்கு தெரியலைங்க, சரிங்களா? ஸோ இந்த நான் ஓட்டியில் இருக்கிறவங்க, அதாவது இப்போ வந்து கொஞ்சம் பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டைம் டிலே ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்க போகுது. எதனால் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ 47 வேக்கன்சி மிஸ் பண்ணதுக்காக நிறைய பேர் ரெக்ரெட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்னென்னா இந்த ப்ராசஸை ட்ராக் பண்ணுவதற்கான ஒரு காரணமாக இது இருக்குது, சரிங்களா? நான் ஒரு 10-15 வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஷாக்கிங்லி 47 வேக்கன்சி இருக்குது. போன ஒரு 340-45 பேரில் வெறும் 100 பேர் சொச்சம், 110 பேர் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. மீதி யாருமே எடுக்கலை. அப்படின்றதே என்னென்னா புரியாமை, அதுக்கப்புறம் வந்து இக்னோரன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எதை பற்றியும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த போஸ்ட்டை பற்றிலாம் நமக்கு தெரியாது. என்னென்னா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸ் படி நீங்கள் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு
ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு முஸ்லீம் லேடி அவங்க எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ முஸ்லீம் லேடி அப்படின்றவங்க சமூகத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். அவங்களே துணிஞ்சு வந்து எடுக்கிறாங்க அப்படின்றக்கப்ப ஏன் வந்து மற்றவங்க எடுக்கலை அப்படின்றது தான் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆனால் தான் அடுத்த நானூட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி அப்படின்றது பறக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ரீச்டு ஜோனில் இருக்கேன். இந்த ஃபேஸ் 2 இன்டர்வியூவில் எனக்கு வருமா அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி ஆகிறதுக்கான காரணமே இதுதான். இந்த ப்ராசஸ் வந்து உடனே முடியாது. ஸோ இவங்க சொல்லக்கூடிய மார்ச் கடைசி வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஸோ எதனால் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஆரம்பத்தில் இருந்த மொத்த வேக்கன்சிஸ் 161 வேக்கன்சி, ஃபில்டு வந்து 114, 47 வேக்கன்சி காலியாக இருக்குது. ஸோ இவங்க ஆரம்பத்தில் 1:3 ரேஷியோவில் எடுத்தாங்க. அதில் 1:2 ரேஷியோவுக்கு அவங்க ஃபுல்லாக ஆளுங்களை கூப்பிட்டாங்க கவுன்சிலிங்க்கு. அதில் கொஞ்சம் நிறைய பேர் எடுக்காதவங்க போயிட்டாங்க. ஸோ மீதி இப்போ வந்து 47 வேக்கன்சி இருக்குது. இப்போ நாட் ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்க யாரையாவது இந்த ஃபேஸ் 2 இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஸோ யாரை கூப்பிடுவாங்க அப்படின்றத மட்டும் நான் இப்போ சொல்கிறேங்க. இப்போ வந்து அவைலபிள் போஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிசிஎம் அப்படின்னா 3 பேர் அங்கே வந்து தேவைப்படுறாங்க. அதுக்கு வந்து 2 பேரை வந்து எடுத்திருக்காங்க. மீதி ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பத்தில் 3 பேருக்கு 6 பேரா இல்லை 9 பேராக வந்து ஆரம்பத்தில் கூப்பிட்ருப்பாங்க 1:3 ரேஷியோவில் வந்தப்போ. அதுக்கப்புறம் அதில் 6 பேரை மட்டும் கூப்பிட்ருப்பாங்க. அந்த 6 பேரில் 2 பேர் தான் இந்த சீட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. மீதி இருக்கிற 4 பேர் நான் ஓட்டிக்கு போயிடுவாங்க. அப்போ மீதி 3 பேர் இருப்பாங்க. அதில் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்போ 1:2 அப்படின்றக்கப்ப இந்த பிசிஎம்மில் ஏற்கனவே அந்த ரிசர்வ்டு அந்த கேட்டகரி இருக்குது இல்லைங்களா, அதாவது 320லேருந்து இந்த 400 and something 480 அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களே இருப்பாங்க. அதனால் அவங்கள எடுத்துருவாங்க. இப்போ எங்கே வந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஒன்று தான் இருக்கும் ஒரு சில போஸ்ட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேக்கன்சிஸ் வந்து ஒன்று தான் இருக்குது, அவைலபிளும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, யாருமே எடுக்கலை. வேக்கன்சியும் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி 1:3 ரேஷியோவில் கூப்பிட்ருப்பாங்க. அப்போ 3 பேரில் 2 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. மீதி ஒருத்தர் ரிசர்வ்டு லிஸ்ட்டில் இருப்பார். இப்போ எகெயின் இதுக்கு திருப்பி இன்டர்வியூ நடக்கும். அப்படி இன்டர்வியூ நடக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டில் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தர் தான் அந்த ரிசர்வ்டு லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இன்டர்வியூக்கு எப்பயும் 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அப்போ நான் ரீச்டு, அதாவது ரீச்டு ஜோனில் இருக்கிற யாரையோ ஒருத்தவங்கள திருப்பி உள்ளே கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒரே ஒருத்தர் தான் அந்த ரிசர்வ்டு லிஸ்ட்டில் இருப்பார். அவருக்கு வந்து இன்டர்வியூவில் நல்லா பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் நான் ரீச்டு ஜோனில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்கள திருப்பி உள்ளே கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்துவாங்க. இப்போ இருக்கக்கூடிய 47 வேக்கன்சிக்கு இவங்க 94 பேரை இப்போ இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 94 பேர் வந்து அந்த ரிசர்வ்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்களான்னா இருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 90%, 95% இருப்பாங்க. மீதி பேரை நாட் ரீச்டு ஜோன்லேருந்து கேட்பாங்க. சரி, நான் சொல்கிறத திருப்பி ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுங்க. இப்போ எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஸோ ஒரு போஸ்ட் இருக்குது, வேக்கன்சியும் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரியில் ஒருத்தவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ மற்ற கேட்டகரியில் வந்து மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பிசி ஜென்ரலில் 21 வேக்கன்சி, 11 ஃபீல்டு, 10 அவைலபிள், 10க்கு 20 பேரை கூப்பிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ இருக்கிறவங்க ரிசர்வ்டில் இருக்கக்கூடியவங்க 21 பேர் அப்படின்றக்கப்ப ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இந்த அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்த அந்த ரிசர்வ்டு கேண்டிடேட்டு திருப்பி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த 21 பேர் ஏற்கனவே இருப்பாங்க, அதில் 20 பேரை மட்டும் கூப்பிட்ருவாங்க. சரிங்களா? ஸோ அதை இப்போ நீங்கள் நாட் ரீச்டு ஜோனில் இருக்கிற யாருக்குமே வாய்ப்பு இதில் கிடைக்காது. ஸோ மற்றதில் கிடைக்கும். ஸோ நான் சொன்னதை ஒரு 2 டைம் திருப்பி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கான்செப்ட் அப்படின்றது புரியுங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகிடும்,
நாட் ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்கள திருப்பியும் அவங்களுடைய சிவி வெரிஃபை பண்ணி சிவி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. 1:2 ரேஷியோவில் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த 1:2 ரேஷியோவில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த 47 வேக்கன்சியும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ 100 பேர் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அப்படின்னா 47 ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ தான் நான் ஓட்டியோடைய ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா உடனேவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து எடுக்காதவங்க இருப்பாங்க, ஏற்கனவே நான் ஓட்டி வந்து எடுக்காதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மார்க்கு ப்ளஸ் இந்த ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் எடுக்காதவங்க சீட் எடுக்காதவங்களுடைய மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ரீச்டு ஜோனில் வந்தவங்க இவங்களுடைய மார்க். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக ரேங்க் போடுவாங்க. இது எவ்வளோ சீக்கிரமாக முடியும் அப்படின்றது தெரியல. இதில் 47 ஃபில் ஆகாமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதும் தெரியல. இப்போ ஒரு அதில் 10 பேர் எடுக்கலை, ஏன்னா எடுக்க போகிறது 100 பேர் சரிங்களா. 320 பேர் கூப்பிட்டு 120 பேர் தான் எடுத்துக்கிறாங்க. அப்படின்றக்கப்ப இதில் 200 பேர் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ மோர் தென் 60-40%, 60-65%. இப்போ 100 பேர் கூப்பிட்டாங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்றதும் தெரியல. சரி, ஒரு 40% பேர் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேரில் 40 தான் இருக்கும். மீதி ஒரு 7-8 வேக்கன்சிஸ் ரிமைன்ஸ் இருக்கும். ஸோ இது நடந்தால் இது வந்து ஒரு டெட்லாக்காக தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஸோ இந்த எக்ஸாமை நம்பி இருக்காதீங்க, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிங்க. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, இது வந்து வைல்டான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இது வந்து பயங்கர ரிலையபிளாக அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது ஓகேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா. ஓகே, ஸோ கட் ஆஃப் அப்படின்றது நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சு மேத்தமெட்டிக்கலாக ட்ரை பண்ண, ஒன்றும் எனக்கு செட் ஆகலை. சரி, வைல்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பண்ணது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி மட்டும் நான் வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ 190 பிசியில் ஃபஸ்ட் மார்க்காக இருக்குது இந்த ஓடிக்கு கூப்பிட்டதில். அதுக்கப்புறம் வந்து 102 பேர் வந்து இந்த ஓபிசி கேட்டகரியிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. 171.5 கடைசி மார்க்காக இருக்குது, அதாவது ஓடிக்கு கூப்பிட்டவங்களில். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படி தான் எல்லாமே அப்ளை ஆகும் இங்கே சரிங்களா. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு வந்து மீன் தெரியணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியணும். ஸோ அது ரெண்டுமே நமக்கு தெரியாது. லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயும் ஒரு 2400 பேர் தான் இருக்கிறாங்க. நமக்கு ஃபுல்லாக எழுதின 30,000 பேர் 40,000 பேருடைய டேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சி மீனை கண்டுபிடிச்சி நம்மளால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரைய முடியும். ஸோ அதனால் நமக்கு ஃபுல் டேட்டா இல்லாதனால நம்மளால் கிடைக்க முடியல சரிங்களா. ஓகே, அது என்ன ஃபுல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இந்த எம்பெரிக்கல் ரூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி தான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 2.35 அப்படின்றது அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப க்ரீமி லேயராக இருப்பாங்க, டாப்பராக இருப்பாங்க. இப்போ நமக்கு 60,000 பேரை கூப்பிட்டாங்க, இதில் வந்து 2% அப்படின்னா 1200 பேர். ஸோ 1200 பேர் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க சரிங்களா. அதாவது நான் சொல்லக்கூடிய மார்க் வந்து ஃபஸ்ட் மார்க் 190லேருந்து, ஆனால் இப்போ நமக்கு கூப்பிட்ருக்கிறது வந்து 1:, அதாவது 0.5% தான் இப்போ நம்ம கூப்பிட்ருக்காங்க. 300 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து 0.3 வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னா 190லேருந்து 170 வரைக்கும் ஆகுது, 171 வரைக்கும் ஆகுது. ஸோ 171 வரைக்கும் தான் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம இந்த கர்வை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதாவது நமக்கு வந்து பிசி அப்படின்னா ஒரு 1250 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட எந்த இடத்துல இந்த கர்வ் வந்து நமக்கு முடியும் அதுதான் வந்து கட் ஆஃபாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட மேத்தமெட்டிக்கலி இதை வந்து டெரைவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க சரிங்களா. ஸோ என்னென்னா இந்த இதில் வந்து மீன் அப்படின்றத கரெக்டாக நம்மளால் டெரைவ் பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத வச்சுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே,
ஸோ என்னென்னா கட் ஆஃப் எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு போகுது, ஒரு கால் மார்க்குக்கும் ஒரு அரை மார்க்குக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு மார்க்கில் இப்போ 178 அந்த கேட்டகரியில் 5 பேர் இருக்காங்க, 177ல் 5 பேர் பாருங்கள், 175ல் 9 பேர் இருக்காங்க. இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ என்னென்னா 8 பேர், 12 பேர், ஒரு 18 பேர், அடுத்து வரதில் 24 பேர் இருப்பாங்க ஒரே மார்க்கில். எனக்கு தெரிஞ்சு 179.5 எம்சி கிடைக்குது, 171.5 வந்து கட் ஆஃபாக இருக்குது. ஸோ அந்த ஒரு 7-8 மார்க்குள்ளாரையே வந்து எல்லா போஸ்ட்டும் வந்து ஓடி போஸ்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க. ஓகே பாருங்கள், இப்போ வந்து 173லே 18 பேர் இருக்காங்க. ஆனால் இது 180லேருந்து 170க்கு 179க்கு கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இது வந்து என்ன ஆகும், போக போக அதிகமாகிட்டே போகும். 17, 18, 171.75 இருக்குது. இந்த 71ல் இருக்கிற பாதி பேரை தான் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. இது வந்து அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், இது போக போக இந்த டிஃப்ரென்ஸ் சேம் மார்க்கில் இருக்கிறவங்க ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 170லேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 18, 17 பேர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ 170ல் குறைஞ்சது 50 பேர் இருப்பாங்க, 168ல் குறைஞ்சது ஒரு 60 பேர் இருப்பாங்க. இது வந்து அதை மேத்தமெட்டிக்கலாக இது இப்படி தான் டெவலப் ஆகும், இந்த மார்க் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியல. சரிங்களா, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை, டேட்டாஸ் இல்லாதனால பண்ணல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ரஃபாக 150+ அப்படின்றது பிசியோடைய கட் ஆஃபாக இருக்கலாம். ஸோ 150+ங்க, 150+, அதாவது நீங்கள் நான் ஓட்டிக்கு போகணும் அப்படின்னா 150 மார்க்குக்கு மேலே இருந்தால் நான் ஓட்டியில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு கிடைக்கலாம். ஸோ இது வந்து கேட்டகரியை பொறுத்து மாறும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்காக இப்போ இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நிறைய பேர் படிக்காமவே இருக்கீங்க. நான் குரூப் 2Aல ரீச்டு ஜோனில் இருக்கேன், அதனால் நான் படிக்க மாட்டேன். இப்போ எங்கிட்ட டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருக்காங்க நிறைய பேர். சரிங்களா, அதில் இந்த ரீச்டு ஜோனில் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற பசங்க, இல்லை ஏற்கனவே வந்து ப்ரிலிமினரிலே ஃபெயில் ஆனவங்க, இல்லை மெயினில் ஃபெயில் ஆனவங்க, அவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ரிசல்ட்டை வச்சு பார்க்குறப்ப இவங்க இந்த ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்க ஒரு என்னென்னா ஒரு தெளிவாக இன்னுமே கூட படிக்க ஆரம்பிக்கலை. அவங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப காலதாமதமாகக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதனால் இதை ரிசல்ட்டை எதிர்பார்த்து இது வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்வரக்கூடிய குரூப் 4 ஆப்பர்ச்சுனிட்டியை விட்றாதீங்க. அது மிக முக்கியமான ஒரு என்னென்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ போஸ்ட்டு கம்மியாக இருந்தாலுமே கூட எதிர்காலத்தில் போஸ்ட்டு நிறைய ஆகிடும், 10,000 வேக்கன்சி போல் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா உட்காந்து ரிக்ரெட் பண்ணுவீங்க. வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை, குரூப் 4 வேலை கிடச்சிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு மாரலி மென்டலி வந்து ஓகே நமக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம ஃபர்தராக படிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு வேலை தான் கொடுக்கும். உங்கள் அப்பா கொடுக்குற பணம்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிங்க, டெஸ்ட்டு நிறைய எழுதி பாருங்கள். ஏன்னா இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எப்பயோ ஒரு வருஷம் முன்னாடி February மாதம்தான் எழுதின எக்ஸாம் உங்கள் கையில் முடிவு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இன்டர்வியூ போகிறவங்களுக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். ஸோ அவங்க எடுத்துருவாங்க. ஸோ நாட் ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. 15,000 பேர் எடுத்துருக்குறாங்க. என்னென்னா முடிவே தெரியாத 15,000 பேர் என்ன ஆவேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிக்காமவே இருக்கீங்க, எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த முட்டாள்தனத்தை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்தராக வரக்கூடிய குரூப் 4க்கு நல்லா படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வேலை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி.